மாவட்டத்தில் காதல் ஜோடிகள் இரட்டை கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு விடுதலையான நபர் தாயை தகாத வார்த்தைகளால் திட்டியதோடு கொலை மிரட்டல் விடுத்ததால் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தாய் அளித்த புகாரில் ஆவேச மகனை கைது செய்த காவல்துறை எடுத்த நடவடிக்கை என்ன? தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள கருணாகமுத்தன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் திவாகர் என்ற கட்டை வெள்ளை. 36 வயதான இவர் கடந்த 2011ஆம் ஆண்டு பிரபல சுற்றுலா தலமான சுருடி அருவிக்கு வந்த காதல் ஜோடிகளான கல்லூரி மாணவ மாணவி என இரட்டை கொலை வழக்கில் தொடர்புடையவர். கல்லூரி மாணவியான கஸ்தூரியை மிரட்டி தங்க நகை மற்றும் பணத்தை பறிக்க முயன்ற திவாகரை மாணவியின் காதலன் தடுக்க முயன்றார். அதில் இளைஞரை அரிவாளால் வெட்டி கொலை செய்த திவாகர் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றார். இக்கொடூரமான இரட்டை கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட திவாகருக்கு தேனி மாவட்ட நீதிமன்றம் கடந்த 2018ஆம் ஆண்டு தூக்கு தண்டனை விதித்தது. இதனை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உறுதிப்படுத்திய நிலையில் திவாகருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை கடந்த 2025ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. இதனிடையே திவாகரின் மனைவி வேறொரு திருமணம் செய்து கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் சிறையில் இருந்து வெளியே வந்த திவாகர் பேரப்பிள்ளையை வளர்த்து வந்த தாய் விஜயாவிடம் தனக்கு இன்னொரு திருமணம் செய்து வைக்க கோரி தகராறில் ஈடுபட்டு அவரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட விஜயா அளித்த புகாரில் கூடலூர் வடக்கு காவல்துறையினர் திவாகரை மீண்டும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இரட்டை கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு விடுதலையான நபர் பெற்ற தாய் அளித்த புகாரில் மீண்டும் கைதாகி இருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.